நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பெரியாரிய சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சார், இப்போ திமுகவினுடைய கூட்டணியில இருந்து ஒரு கட்சி பாஜக கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வந்ததுல இருந்தே அது மதிமுக தானோ அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது. மதிமுக வந்து திமுக கூட்டணியில இருந்து விலகி போக போறாங்க. இப்படி பலவிதமான விமர்சனங்களானது வைக்கப்பட்டது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? குறிப்பா மதிமுகவை வந்து நோட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த மறுமலர்ச்சி திமுகவினர் இப்போது திடீரென பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சர்ச்சையை உருவாக்கினார்கள். 12 தொகுதிகளில் போட்டியிடுவது என்று. ஏறக்குறைய ஒரு 6 மாத காலமாகவே இப்படிப்பட்ட பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. ஏன் இந்த பேச்சு திடீர்னு வருது? நாடாளுமன்ற தேர்தலில் களம் கண்டாங்க, தனி சின்னத்தில் போட்டியிட்டார்கள், வெற்றியும் பெற்றார்கள் திமுகவினுடைய ஆதரவோடு. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு அங்கீகாரம் பெறணுங்கிற பேச்சை முன்வைக்காத மறுமலர்ச்சி திமுக இப்போது திடீரென சட்டமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எல்லா கட்சியும் அங்கீகாரம் பெற வேண்டும் தான். அங்கீகாரம் பெறுவதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் துவங்கப்படுகிறது. அந்தந்த கட்சிகளுக்கு அங்கீகாரம் என்பது மிக முக்கியம். அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அப்படி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்த ஒரு கட்சி அரசியல் அங்கீகாரத்தை இழந்தது. தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை இழந்தது. இப்போது மீண்டும் அந்த முயற்சியில் ஈடுபடுவது தவறில்லை. ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிற ஒரு சூழலை திடீரென உருவாக்குவதற்கு காரணம் என்ன? இதுவரை இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை மறுமலர்ச்சி திமுக கொடுத்ததே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் அவ்வப்போது கொடுக்கும், கம்யூனிஸ்டுகள் அவ்வப்போது அந்த கருத்தை வெளிப்படுத்துவார்கள். காங்கிரஸ் கட்சியிலே தலைவர்களாக இருப்பவர்கள் பேச மாட்டார்கள், முன்னாள் தலைவர்கள் அந்த கட்சியினுடைய முகங்களாக இருப்பவர்கள் பேசுவார்கள். இப்படி பல சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன. ஆனால் மறுமலர்ச்சி திமுக ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு என்கிற மனநிலைக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போதே வந்தது. அவர் என்ன சொல்லி ஆதரவு தெரிவித்தார்? மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுச் செயலாளர், திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது, எனவே திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேருகிறேன், திமுகவோடு இணைந்து இனி வரக்கூடிய காலங்களில் மறுமலர்ச்சி திமுக இயங்கும், இரட்டை கொள் துப்பாக்கி போல இயங்கும் என்று அவர் பேசினார். அப்ப நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி வந்து 8 ஆண்டுகளாக இதுவரை எந்த நெருக்கடியும் கொடுக்காதவர்கள் இப்போது திடீரென கொடுப்பதன் மூலமாக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வருகிறது என்று. அது மதிமுக தான் என்கிற கருத்தை வெளிப்படுத்துகிறார். அப்ப இவர்கள் மறுப்பு தெரிவித்ததற்கு பிறகு இப்போது திடீரென இந்த 12 இடங்களில் போட்டியிடுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றுவதும், இதை தரவில்லை என்று சொன்னால் திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சமூக வலைதளங்களில் மதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வைகோவினுடைய மகனின் ஏற்பாட்டில் பலர் எழுதுகிற காட்சியையும் பார்க்க நேருகிறது. அப்ப திட்டமிட்டு இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். இந்த 2 நாட்களா திமுகவில் போய் மதிமுகவினுடைய பிரமுகர் சேர்ந்திருக்கிறார். அவர் சேர்ந்ததில் ஒரு செய்தியை திமுக தலைமை சொல்கிறது. இதுவரை பலர் போய் சேருகிற போது அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு மறுத்த திமுக தலைமை நேரடியாக மக்கள் நல கூட்டணி முடிந்ததற்கு பிறகு, மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று இல்லை என்று ஆனதற்கு பிறகு, இதுவரை யாரையும் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் சால்வை அறிவித்து அண்ணா அறிவாலயத்தில் சேர்த்துக் கொள்ளாத நிலையில் இப்போது திடீரென சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பொதுக்குழுவில் நடந்திருக்கிற செய்திகள் முதலமைச்சருக்கு ஒரு எரிச்சல் ஊட்டி இருக்கிறது, முதலமைச்சரை வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஏன்னு சொன்னா அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் பொதுக்குழுல ஏன் திமுக கூட்டணியில நாம தொடரணும்னு திமுகவை கடுமையா அட்டாக் பண்ணி பேசியிருக்கார். முதலமைச்சரை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். அதற்கு வைகோ பதில் சொல்கிற விதமாக பேசுகிற போது அவர் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னதாக செய்தி. உடன்பாடு இல்லை என்று சொன்னால் அவைத்தலைவர் மீது நடவடிக்கை அல்லவா எடுத்திருக்க வேண்டும். அவைத்தலைவர் எப்படி பேசலாம்? அவர் தலைமையில் தான் பொதுக்குழு, அவர் எப்படி அப்படிப்பட்ட கருத்தை பேசலாம் என்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. எனவே வேறு ஒரு மார்க்கத்துக்கு தயாராகி இருக்கிறது மறுமலர்ச்சி திமுக. அதற்கான பயணத்தை மேற்கொள்வதற்கு இப்போது மெல்ல மெல்ல காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த தீர்மானம், பொதுக்குழுவிலே திமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனம், தொடர்ந்து திமுகவை தாக்கி அந்த கட்சியினர் பேசுகிற பேச்சு, இவையெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. சார், இப்போ மதிமுகவில இருந்து வெளியில போனவர்களை வந்து திமுக கடந்த 8 ஆண்டுகளா வந்து கட்சியில சேர்த்ததாக இல்ல. ஆனா இப்போ அந்த இதை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன?
அதாவது திமுக என்பது ஒரு அரசியல் கட்சி. யார் ம். வந்தாலும் அந்த கட்சியில் அவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கூட்டணியினுடைய தர்மம் கருதி முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டார். அதாவது மதிமுக கூட்டணியில இருக்கிற போது அந்த கட்சியிலிருந்து வருகிறவர்களை சேர்த்துக் கொண்டால் அது அந்த கட்சிக்கு பலகீனம் என்பதை தாண்டி கூட்டணிக்குள் ம். அது ஒரு ஆரோக்கியமான போக்காக இருக்காது. ஒரு ம். முகம் சுளிக்கக்கூடிய வகையில் அது அமைஞ்சிரும். அது ஒரு நெருடலை ஏற்படுத்திடும். எனவே அது வேண்டாம் என்று கருதினார். எனவே இத்தனை ஆண்டு காலம் அவர் சேர்க்காமல் இருந்தார். எந்த விதமான சமிக்கையும் கொடுக்கப்படவில்லை. மதிமுகவினுடைய முன்னாள் அவைத்தலைவராக இருந்தவர், மா மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் திமுக தரப்பில் அணுகிய போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி கூட்டணி இருக்கிற நிலையில் இப்போது சேர்க்க முடியாது என்பதுதான். ஆனா இப்ப திடீரென சேர்க்கிறாங்கன்னு சொன்னா உங்களுடைய நகர்வு என்ன என்பதை திமுக உணர்ந்துருச்சுன்னு தானே பொருள். இப்ப உதாரணமா சொல்லணும்னு சொன்னா பொதுக்குழுவில் மதிமுகவினுடைய அவைத்தலைவர் பேசிய செய்தி திமுக தலைமைக்கு போகாதா? திமுக ம். தலைமை அது குறித்து கவனம் செலுத்த மாட்டாங்களா? எனக்கு வெளியில் இருப்பவருக்கே தெரிகிற செய்தி உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற ஒரு முதலமைச்சருக்கு போய் சேராதா? கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு போய் சேராதா? நிச்சயமாக போய் சேரும். அப்ப அப்படி போய் சேருகிற போது அவர் ஒரு எதிர்வினை ஆற்றத்தானே வேண்டும். நீங்க தொடர்ந்து நெருக்கடி கொடுப்பீங்க. இப்ப மதிமுகவினுடைய நிலை என்ன? மதிமுகவுக்கு 2006க்கு பிறகு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் என்பதே கிடையாது. ம். சட்டமன்ற தேர்தலில் 2011ல போட்டியிட முடியல. அதிமுக கூட்டணியிலிருந்து கடைசி நேரத்தில் வெளியேற்றப்பட்டார்கள். அதே போன்று 2016 மக்கள் நல கூட்டணி சமயத்தில் படுதோல்வியை தழுவினார்கள். டெபாசிட் கூட பல இடங்கள்ல இழந்து போனாங்க. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்ட பிறகுதான் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர். அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைத்து மாவட்ட கவுன்சிலுக்கு வந்தாங்க திமுக ஆதரவுல, ஒன்றிய கவுன்சிலுக்கு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா குருவிக்குளம் போன்ற யூனியன் கைப்பற்றுகிற அளவுக்கு திமுகவினுடைய செல்வாக்கு தானே பயன்பட்டது. அப்ப மாநகராட்சியினுடைய துணை மேயர்கள் கூட மதிமுகவுக்கு கிடைக்கிற அளவுக்கான இடத்தை திமுக தானே கொடுத்தது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சின்னம் தீப்பெட்டின்னு அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு 15 நாட்களுக்குள்ள ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற கட்டமைப்பு பலம் மதிமுகவுக்கு இருக்கா? அவ்வளவு பெரிய வசீகரமிக்க வேட்பாளராக வைகோவினுடைய மகன் இருந்தாரா? இதெல்லாம் திமுகவினுடைய தயவில் தானே நடந்தது. திமுகவினால இவ்வளவும் கிடைச்ச பிறகும் அந்த அதிருப்திக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா இப்ப கூட்டணியில இருந்து வெளியில போற அளவுக்கு வந்துருச்சுன்றது வெளிப்படையாகவே தெரியுது. அப்படி இன்னும் உறுதியா சொல்லலைனாலும் நிறைய விஷயங்கள் மூலமாக அத அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இவ்வளவும் செஞ்சும் இந்த அதிருப்திக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? இப்ப வைகோ அவர்களுக்கு சீட்டு கொடுக்காததுதான் காரணமா? இல்ல, அதாவது வைகோவுக்கு இவங்க சீட்டே கேட்கல. ம். கடைசியா அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வீர ஆவேசமா பேசினார். நாங்க கேட்டோம், கொடுக்கப்படுவதாகத்தான் சொன்னது என்ன? ஒப்பந்தத்துல ஏன் கையெழுத்தாக்கல? கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ஆதரவு தெரிவித்தது. ஒப்பந்தத்தில் கையெழுத்தானது. இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. 2019ல ஈரோடு ஒரு தொகுதி, 1 மாநிலங்களவை ஒப்பந்தத்துல கையெழுத்தானது. வைகோவுக்கு மாநிலங்களவை கொடுத்தாங்க. அப்போ ஒப்பந்தத்தில் கையெழுத்தானால் தானே அது தேர்தல் உடன்படிக்கை. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அண்ணா அறிவாலயத்தினுடைய வாயிலில் வந்து நின்று என்ன பேசினார்? ராஜ்யசபா உங்களுக்கு தருவதாக பேசப்பட்டது. இப்போதைக்கு அது குறித்த பேச்சு எழவில்லை. அதற்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. ஒரு தொகுதி அதுவும் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி நாங்கள் கேட்டதின் பேரில் கொடுத்தார்கள். இதுதான் அவர் சொன்ன பேட்டி. அவர் பத்திரிகையாளர்களிடத்துல சொன்ன செய்தி. இப்போதும் பைட்ஸ் இருக்கு, வேணா எடுத்து பார்த்துக்கணும். அப்ப பேச்சுவார்த்தையே நடத்தாம உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில சரி? நீங்க அணுகுனீங்களா? கூட்டணி தரப்புல என்ன பதில் சொன்னாங்க? திமுக தரப்புல என்ன பதில் சொன்னாங்க? இதெல்லாம் பேச வேண்டியிருக்குல்ல. ஒன்று. அதிலேயே ஒரு காயத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தி ஏதோ திமுக திட்டமிட்டு வைகோ நாடாளுமன்றத்துக்கு போவதை தடுத்ததை போல திமுகவால் தான் நாடாளுமன்றத்துக்கு வைகோ போக முடியாமல் அப்படி இந்த 6 ஆண்டு காலம் இருந்ததே திமுகவினுடைய தயவில் தானே. அப்ப அதையெல்லாம் யோசிக்காமல் திடீரென ஏதோ திமுக திட்டமிட்டு தடுத்ததை போல பேசினார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னொரு பக்கம் முதலமைச்சரினுடைய நகர்வு என்னன்னு உங்களுடைய முதல் கேள்விக்கு பேசிட்டு இருக்கும் போதே நீங்க குறுக்கிட்டதுனால அந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அப்ப இவ்வளவும் செய்ததற்கு பிறகு நீங்க திமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுவீங்கன்னா திமுக எவ்வளவு பெரிய கட்டமைப்பு.
அப்ப அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் என்னன்றதை காட்டத்தானே செய்வாங்க. நான் உனக்காக இவ்வளவு நாள் உன் கட்சியில இருந்து வர்றவனு வேண்டான்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கேன். நீ இவ்வளவுக்கும் பிறகும் என்ன விமர்சிக்கிற. இவ்வளவு அதிகாரங்களை உனக்கு அதிகார பகிர்வின் மூலமாக தந்ததற்கு பிறகு நீ விமர்சிக்கிறேன்னு சொன்னா, நான் ஏன் இப்படியே அமைதியாக இருக்கணும்ன்றத ஒரு சமிக்கையாக முதலமைச்சர் கொடுத்தார். ஒன்று. இப்ப மதிமுக திடீரென இவ்வளவும் பெற்றதற்கு பிறகு பேசுவதற்கான காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்க. ரொம்ப அருமையான கேள்வி. இதுவரைக்கும் ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு மதிமுக. ஏன்னு கேட்டா, அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது. அதிமுக கூட்டணியில பெரிய பேச்சுவார்த்தை நடக்கல. வேற எந்த கூட்டணிக்குமான பேச்சுவார்த்தைகள் நடக்கல. விசிகாவை குறிவைத்து கூட விஜய் போன்றவர்கள் காய் நகர்த்தினார்கள். விசிகாவை குறிவைத்து அதிமுக போன்ற கட்சிகள் காய் நகர்த்தின. ஆனா மதிமுகவுக்கு இதுவரைக்கும் குறி வைக்கப்படல. ஆனா இப்போ ஊடகங்களில் வருகிற செய்திதான் மதிமுகவுக்கு ஒரு கேபினட் அந்தஸ்துள்ள இணையமைச்சர் பொறுப்பு தரப்படுவதாக பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் பேசப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் பேசப்படுகிற கருத்துக்களை முன்வைத்துத்தான் நயினார் நாகேந்திரன் பேசி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளா இருக்குல்ல. நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, மதிமுகவுக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் திமுக கூட்டணியில இருந்தா கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்க. பாஜக கூட்டணிக்கு போனா கிடைக்கிறீங்களா? அதிகார கணக்கு தான். அரசியல் கட்சிகள் என்ன செஞ்சொலி வச்சிருக்காங்களா? அதிகார கணக்கு தானே. கண்ணப்பன், செஞ்சியார் போன்றவர்களை ஒன்றிய அமைச்சராக்கியவர் வைகோ. அந்த கட்சியில் இருந்த ஒன்றிய அமைச்சர்கள் ஏன் தன்னுடைய மகன் ஒன்றிய அமைச்சராகிற வாய்ப்பு வருகிற போது அவருக்கு நினைக்கலாம்ல. வைகோவுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ அது பேரு. ஆனா மகன் நினைக்கலாம்ல. நமக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் ஆகிற வாய்ப்பு இதை விட்டா எப்ப கிடைக்க போகுது? இனிமே நாளைக்கு ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சு மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் ஒரு சூழல் அமைஞ்சு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு வருமா? சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெறுவதா ஒன்றிய அமைச்சர் பெறுவதானா ஒன்றிய அமைச்சர் பெறுவதுதான் அவருக்கு பிரதான நோக்கமாக இருக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அங்கீகாரம் பெறணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப 12 தொகுதிகளை போட்டியிடணும்ன்ற தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. 12 தொகுதி திமுக தரப்புல கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப இவங்களுக்கு 12 இடம் கொடுத்தா விசிகாவுக்கு 12 இடம் கொடுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 12 இடம் கொடுக்கணும். ஏன்னா போன முறை எல்லாருக்கும் தலா 6 இடங்கள் கொடுக்கப்பட்டது. இப்ப எல்லாருக்கும் 12 இடங்களை கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு எத்தனை இடங்கள்? அப்ப காங்கிரஸ் பேரத்துல கூடுதலான சீட்டு கேட்பாங்களே. இவ்வளவே கொடுத்துட்டா திமுக என்ன செய்யும்? 10 இடங்கள்ல போட்டியிடுமா? திமுக குறைஞ்சபட்சம் ஒரு 165 தொகுதிகளில் போட்டியிடணுமே. இல்லைன்னு சொன்னா 160 இடங்களிலாவது போட்டியிடணுமே. அந்த கட்டாயம் இருக்குல்ல திமுகவுக்கு. திமுக ஒரு ஆளுங்கட்சி, ஒரு பெரிய கட்சி, கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி, பலமான கூட்டணி, புதிய கட்சிகள் வந்து சேர்ந்துச்சு. அப்போ இதெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கிற போது மதிமுகவுக்கு ஒரு அரசியல் கணக்கு. ஏன் பாஜக கூட்டணிக்கு போனா என்ன தப்பு? பாஜக கூட்டணிக்கு போலாம். ஒன்றிய அரசு இருக்கு. ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு கிடைக்குது. 12, 13 சீட்டு கிடைக்கும். அதிமுக கேட்டு வாங்கலாம். அதுல ஒரு 6 சீட்டு ஜெயிக்கலாம், 4 சீட்டு ஜெயிக்கலாம். இந்த கணக்குல அவர்கள் நகர்கிறார். அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனாலதான், அந்த டோர் ஓபன் ஆனதாலதான் இவ்வளவு வெளிப்படையாக விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இவ்வளவு நாள் கிரிட்டிசைஸ் பண்ற மனநிலைக்கே வரல அவங்க. இப்ப திடீரென கிரிட்டிசைஸ் பண்ற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் இன்னொரு வாயில் திறந்திருக்கிறது என்கிற துணிச்சல் தான் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சார், இப்போ பாஜக வந்து இந்த திமுகவினுடைய கூட்டணிய வலிமையாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணிய ஒரு சலசலப்பு கொண்டு வரணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு அதை பிரிச்சு வரணும் அப்படின்றதுல முனைப்பா இருந்தாங்க. அதுல இப்போ அவங்க எடுத்து வச்ச ஒரு அடி கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா மதிமுகவினுடைய இந்த செயல்னால? அதிகாரம் கையில் இருக்கிற காரணத்தால் ஏறக்குறைய பாஜக தன்னுடைய அதிகார அரசியலின் மூலமாக பல வெற்றிகளை குவிக்கும். அது தமிழ்நாட்டுல நேரடியாக எடுபடாது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்துல நடந்தது என்ன? ராமதாஸ் இந்த கூட்டணி வேண்டாம் என்று நினைக்கிறார். ஏன்னு சொன்னா பாஜகவோடு இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தோல்வியை தருது. பாட்டாளி மக்கள் ஆனா இப்ப கட்சிக்கு இயல்பாக மறுபடியும் கிடைக்க மறைமுகமா பேச்சுவார்த்தை இருக்குன்னு தானே சொல்றாங்க இப்படியும். அதுதான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாமகவோடு பாஜக கூட்டு, பாஜக கூட்டு இல்லை. இப்படி 2 கருத்து இருக்குல்ல. அதுல பாஜக கூட்டு இல்லை என்கிற கருத்தில் ராமதாஸ் இருக்காரு. பாஜகவோடு கூட்டு என்கிற கருத்தில் அன்புமணி இருக்காரு. இப்ப இதை பயன்படுத்தியது யாரு? பாஜக தானே பயன்படுத்திக்கிட்டு தந்தை மகனுக்கிடையே ஒரு பிணக்கை ஏற்படுத்தி அதை பாஜக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அதே மாதிரிதான் இப்ப மதிமுக விவகாரத்திலையும் மகனுக்கு ஒன்றிய அமைச்சர் பொறுப்புன்னு சொன்னதன் மூலமாக மகனுக்கு ஒரு ஆசை வார்த்தை. அதே நேரத்தில் தந்தை என்ன சொல்றாரு பொதுக்குழுவுல? அவைத்தலைவர் பேசிய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த கூட்டணி அமைவதற்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் என்று எனக்கு தெரியும். அவர் பேசின கருத்து. அவர் இப்போதும் என்ன சொல்றார்? திமுக கூட்டணி தான்ன்றார். அப்ப தந்தை மகனுக்கு இடையில் ஒரு கருத்து உருவாக்குறது. அதன் மூலமாக ஒன்றிய அமைச்சர் ஆசை காட்டி அவரை ஒரு
நிலைப்பாடு எடுக்க வைப்பதன் மூலமாக இந்த மாதிரியான வெற்றிகளை பாஜக ஓரளவுக்கு பெறும். ஆனா இது தேர்தல் வெற்றியா மாறுமான்னா மாறாது. ஏன்னு கேட்டா, தேர்தலில் ஒரு வெற்றியை பெறுகிற அளவுக்கான முகாந்திரங்கள் அதிமுக பாஜக கூட்டணி இடத்தில் இல்ல. நீங்க டோட்டல் ஃபெயிலியர் ஆயிருக்கீங்க. இப்ப கூட முருகன் மாநாட்டுல நடந்த சம்பவங்கள் அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்க. நேத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட மாவட்ட செயலாளர்கள் இது குறித்த கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த செய்திகள் எல்லாம் வருகிற போது இப்ப இயல்பாகவே அதிமுக தன்னுடைய தன்மைக்கு மாறாக இயங்குகிறதுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்ப இது அதிமுகவுல டேமேஜ் உண்டாக்கிடுச்சு. இங்க பிளாட்ஃபார்மே 2 கட்சி தான். ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. ஒண்ணு திமுக மீது சவாரி செய்யணும், இல்ல அதிமுக மீது சவாரி செய்யணும். அப்ப அதிமுகவே டேமேஜுக்குள்ள இருக்கிற போது, சிதலமடைந்திருக்கிற போது, நீங்க அதிமுக மீது ஏறி சவாரி செய்பவர்கள் எப்படி வெற்றியை நோக்கி போக முடியும்? எப்படி சார், அப்ப வெற்றியை பெற இப்ப முடியும்? இப்ப பாமகவினுடைய ஒரு நிலை இருக்கு இல்லையா? அந்த நிலையில தான் அடுத்ததாக மதிமுக வராங்க. பாமகவுக்கு அடுத்த நிலையில தான் மதிமுக போய் சேர போறாங்க. பாமக கட்சி இப்போ இன்னும் இருக்குமோ இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அடுத்தது அதிமுகவுக்கும் அந்த நிலை வரப்போகுது அப்படின்றது இது மூலமா எடுத்துக்கலாமா? பாஜக விரிச்ச ஏறக்குறைய அதை வலையில நோக்கி மதிமுக வந்துட்டாங்க. இல்ல, ஏறக்குறைய பாஜக விதித்த வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா கருத்து ம். அப்படிதான் இருக்கு. இப்போ மதிமுக பொதுச் செயலாளரை பொறுத்தவரை திமுக கூட்டணி என்பதை உறுதியாக வெளிப்படுத்துறார். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றாரு. ஆனா கட்சிக்குள்ள வேறு ஒரு கருத்து நிலவுறதா அவைத்தலைவர் என்ன சொல்றாரு? எல்லோர் சார்பிலும் எல்லோருடைய குரலாக நான் பேசுகிறேன் என்று சொல்லி வந்தவர். அவர் மட்டும்தான் பேசியிருக்காரு அன்னைக்கு. அவர் பேசியிருக்கார், மதிமுக பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு. வேற யாரும் பொதுக்குழுல பேசல. இப்ப பேச வந்த ஒருவர் தொண்டர்களினுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி பேசியவர் இப்படி பேசுறாருன்னு சொன்னா, ஏறக்குறைய இதை நோக்கித்தான் பாமகவினுடைய அரசியல் எப்படி இருக்கிறதோ அதை நோக்கித்தான் மதிமுக நகருகிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனா ஒண்ணு, மதிமுகவுக்கு பாமகவினுடைய நிலை வருமானு கேட்டா நிச்சயமாக வராது. காரணம், கட்சி கட்டமைப்பை பொறுத்தவரையில எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமதாஸை பார்த்து வந்தார்களோ அதுபோல இங்கே இருப்பவர்கள் வைகோவை பார்த்து வந்தார்கள். இன்றைக்கு கட்சியினுடைய கட்டமைப்பு வைகோவினுடைய மகனுடைய கைக்கு முழுமையாக போயிருந்தாலுமே கூட திமுக கூட்டணியில் இருக்கிற காரணத்தால் திமுகவுக்கு முழுமையாக போய் சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சலசலப்பு வந்துச்சுன்னா, ஏற்கனவே பல பேர் திமுகவுக்கு போறதுக்கு தான் தயாரான நிலையில இருந்தாங்க. ஆனா திமுக தலைமை அதை ஏற்கல. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில பல பேர் கட்சியை விட்டு வெளியில போல. ஆனா இப்படி ஒரு சூழல் இருந்தா மதிமுக முழுமையாக காலியாகி போய் மதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் திமுகவை நோக்கி படையெடுக்கிற வேலையை செஞ்சிருவாங்க. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி மதிமுகவிலிருந்து வெளியேற நினைப்பவர்கள் வெளியேற்றுவாங்க. அது இன்னும் மோசமான சூழல் உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியாவது கட்சிங்கிற கட்டமைப்புல சிதலம் இல்ல. அதுக்குள்ள 2 பார்ட்டிஷன் நடந்திருக்கே தவிர கட்சி கட்டமைப்பு அப்படியே இருக்கு. ஆனா இங்க அப்படி இருக்காது. 2 பார்ட்டிஷனா போகாது. கட்சியே சின்னாபின்னமாக்கி போகும். எனவே அந்த சூழலுக்கு அந்த கட்சியை இட்டுச் செல்லாமல் இருப்பது அந்த கட்சிக்கு நல்லது என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார்.